வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக 19/8/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 20/8/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 21/8/2024 கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யும். 22/8/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 23/8/2024 முதல் 25/8/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 - 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 19/8/2024 முதல் 23/8/2024 வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் 19/8/2024 தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 20/8/2024 தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில், வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 19/8/2024 முதல் 21/8/2024 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில், கர்நாடக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும், லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35 - 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலையில் 10 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தேனி மாவட்டம் மஞ்சளாறு, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தலா 8 சென்டிமீட்டர் அளவும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி, சேலம் மாவட்டம் தலைவாசல் தலா 7 சென்டிமீட்டர் அளவும், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், திருப்பூர் PWD, பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி தலா 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ARG, மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தலா 5 சென்டிமீட்டர் அளவும், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகுடி, கரூர் மாவட்டம் குளித்தலை தலா 4 சென்டிமீட்டர் அளவும், பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், நீலகிரி மாவட்டம் மேல்கொடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், சேலம் மாவட்டம் சந்தியூர், தேனி மாவட்டம் வைகை அணை, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் தேவாலா,
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிறுகாமணி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், சேலம் மாவட்டம் காரியக்கோவில் அணை தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாப்பள்ளி, பந்தலூர் தாலுகா அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு, மதுரை மாவட்டம் சாத்தியார், ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி, சேலம் மாவட்டம் வீரகனூர், பெரம்பலூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், திருப்பத்தூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் கொடுவேரி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தான், சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை, பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புலிவாலம், நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம், மதுரை மாவட்டம் மதுரை AWS, நீலகிரி மாவட்டம் கிளன்மார்கன், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், நீலகிரி மாவட்டம் பார்வுட், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விமான நிலையம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கம்பாளையம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேவிமங்கலம், சென்னை மாவட்டம் நிலக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, ஈரோடு மாவட்டம் பவானி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பர் அணை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர், நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், மதுரை மாவட்டம் வீரகனூர் அணை, மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், ராமநாதபுரம் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், பெரம்பலூர் மாவட்டம் கிருஷ்ணராபுரம், நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் ஆட்சியர் அலுவலகம், புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் அதிகபட்சமான வெப்பநிலை திருச்சி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக ஈரோட்டில் 19.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.